ஷார்ட்கட்ஸ் இந்த வீடியோ நீங்க பார்த்தா மட்டுமே போதும், படிக்கவே வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணலாம். First question, one of the combinations from the fundamental physical constant is hc by g ன்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை கீழே g தான் இருக்கு. ஸோ ஆன்சர்ல உங்களுக்கு எங்க g இருக்கோ அந்த ஆன்சர் நம்ம இங்கே டிக் பண்ணிக்கலாம். ஜின்னு இருக்கிறதுனால kg ஸ்கொயர். அப்போ உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா kg ஸ்கொயர். Second question, if the error in the measurement of the radius is 2% சொல்லியிருக்கிறாங்க, then the error in the determination of volume, வால்யூம்னாலே என்ன, நமக்கு கியூப் தான், பை ஆர் கியூப், அது மாதிரி கியூப்ல வர்றது தான் வால்யூம். கியூப்னாலே 3, அப்போ 2 into 3 வந்து 6, அப்போ 6% தான் நமக்கு இங்கே ஆன்சர். Third question, if the length and time period of an oscillating pendulum have errors, எரர் சொல்லியிருக்காங்க, எரர் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எரர்னாலே என்ன, 7.5 தான். ஸோ 7.5 அப்படிங்கிறதுனால எங்கே 7 இருக்கும் அங்கே நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம். ஆன்சர் வந்து 7%. Fourth question, the length of a body is measured as 3.51 if the accuracy is 0.01 m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 3, லாஸ்ட் நம்பர் 1. 3யும் 1யும் மைனஸ் பண்ணால் 2, 3யும் 5யும் ப்ளஸ் பண்ணால் 8. அப்போ 28, 0.28 தான் நமக்கு இங்கே ஆன்சர். Which of the following has the highest number of significant figures? highest அப்படின்னாலே இங்கே இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன, 6 தான். அப்போ 6.3200 ஜூல்ஸ். இந்த ஆன்சர் தான் கரெக்ட். Sixth question, if pi is equal to 3.14, then the volume of pi square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ 9ல் தான் நமக்கு இங்கே ஆன்சர் ஸ்டார்ட் ஆகணும். 9க்கு முன்னாடி நம்பர் 8. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் நமக்கு இங்கே 4ன்னு முடியுது. 4னா 4 4s are 16, 16 அப்போ 6ல் முடியணும். 9ல் ஸ்டார்ட் ஆகணும், 6ல் முடியணும். அப்படிங்கிறதுனால 9 6 இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா 9க்கு முன்னாடி ஒரு சின்ன நம்பர் 9 8, லாஸ்ட் நம்பர் 6ல் முடியுது. பக்கத்தில் வேறு எந்த நம்பரும் கிடையாதுன்றதுனால ஆப்ஷன் 9.86. Seventh question, which of the following pairs of physical quantities have same dimension? டைமென்ஷனை நம்ம இங்கே எப்படி பிரிச்சுக்கலாம்னா டைமென். டைனா செத்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி. டைமென் இறந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா டார்க்கு. அப்போ டார்ச்சர் பண்ணி எனர்ஜி எல்லாம் போய் தான் டை ஆயிடுறாங்க. டைமென்ஷனை வந்து டைமென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டார்ச்சர் பண்ணி எனர்ஜி எல்லாம் போய் தான் டை ஆயிடுறாங்க. அப்போ டார்க்கு அண்ட் எனர்ஜி. Eighth question, the dimensional formula of Planck's constant. Planck's constant வந்து நம்ம நிறைய ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நமக்கு சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ml² T inverse. Ninth question, the velocity of a particle v at an instant t is given by v is equal to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. v equal to அப்புறம் என்னென்ன ஆல்பபெட்ஸ் இருக்கு பாருங்க. a ஒன்று இருக்கு, b ஒன்று இருக்கு, 2, t ஒன்று இருக்கு, 3. மேலே ஸ்கொயர் அதெல்லாம் நம்ம பார்க்கவே வேணாம். எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு, v equal to a 1, t 1, b 1, மொத்தம் 3 இருக்கு. அப்போ 3ன்னு இருக்கிற ஆப்ஷன் வந்து இதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3ன்னு இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன்ல வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். LT inverse 3. 10th question, the dimensional formula for gravitational constant g is ஜினா நம்ம யாரை சொல்லுவோம், வணக்கம் ஜி, வாங்க ஜி, போங்க ஜி அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அந்த ஜினா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாஸ். எம்னா மாசா இருப்பாங்க. அந்த ஜிலாம் மாசா இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப டெரராக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மாஸ் அப்படின்றதுனால எம் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அப்போ -1. ரொம்ப டெரராக இருப்பாங்க. அப்போ டி வந்து 2 டெரராக இருப்பாங்க. அப்புறம் வந்து லென்த் எல் வந்து 3 மடங்கு ஹைட்டாக இருப்பாங்க. 3 மடங்கு வந்து ரொம்ப லென்த்தாக இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மாஸாக இருப்பாங்க, அப்புறம் டெரராக இருப்பாங்க. லென்த் வந்து 3% ஹைட்டாக இருப்பாங்க. லென்த் அப்படிங்கிறதுனால அது மைனஸ் வராது. லென்த்னா ஏறிக்கிட்டே தானே போகும். அப்போ அதனால +3 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். 11th question, the density of a material in CGS system. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு 4 கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் வந்து 4 into 10 40 தான் நமக்கு இங்கே ஆன்சர். அடுத்தது, if the force is proportional to square of velocity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து m, அடுத்தது l, அப்புறம் t. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா m வந்து 1, l வந்து -1. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா MLT அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே இருக்கிறது பவர்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது m வந்து 1, அடுத்தது l வந்து -1. 1யும் -1யும் பண்ண ஆன்சர் வந்து 0. அப்போ T0. m1 l -1 T0 இருக்கிற ஆப்ஷன் இதுதான். அப்படிங்கிறதுனால இதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர். अजीबों की खूबसूरत ड्रेस चाहिए भला, तो ये रही कुछ मजेदार ऑप्शन. அந்த ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஒன்றுமே புரியல, ஒன்றுமே வெலோசிட்டி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்தது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் ஸ்பீடு நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்பீடு மட்டும்தான். ஸ்பீடு வந்து கீழே தான் இருக்கும், டிவைடட் பை கீழே தான் இருக்குது ஸ்பீட். ஏன் ஸ்பீடுனா நம்ம இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் அப்படின்னா நம்ம ஸ்பீடு எதில் இருக்குது, நம்ம காலில் தான் இருக்குது. கால் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அப்போ ஸ்பீடை வந்து என்ன சின்னு சொல்லியிருக்காங்க, சி வந்து கீழே தான் இருக்கணும். இங்கேயும் சி டிவைடட் கீழே இருக்குது, இங்கேயும் சி டிவைடட் கீழே இருக்குது. நம்ம ரன்னிங் ரேஸ் ஓடும்போது என்ன சொல்லுவாங்க, 1 2 3ன்னு சொல்லுவாங்க. அப்போ 1 2 3 சிக்கு மேலே 2 இருக்குது 3 இருக்குது. அப்போ 1 2 3ன்னு சொன்னோடனே ஓட ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸ்பீடுனா கீழே தான் இருக்கும், 1 2 3. அப்போ சி 3 பவர் சி 3/2ன்னு இருக்கிற ஆப்ஷன் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். வேற எதுவும் அப்படி இருக்காது. 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல் ஃபர்ஸ்ட் வரணும், பெர்மிட்டிவிட்டி செகண்ட் வரணும், கேபி தேர்ட் வரணும், அப்புறம் டி ஃபோர்த் வரணும். இதே ஆர்டர்ல இருக்கா அப்படின்னு பாருங்க. எல் வந்துடுச்சு, பெர்மிட்டிவிட்டி, கேபி, டி வேற எதுலையுமே இதே ஆர்டர்ல இருக்காது. இந்த ஆர்டர்ல மட்டும் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இதுதான் நமக்கு இங்கே கரெக்டாக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following Cartesian coordinate system is not allowed in physics அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டராக இருந்ததுன்னா அலோவ் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஒரு சர்க்கிள் போட்டு பார்க்கலாம். இது பாருங்க, எக்ஸு ஒய் இசட் ஆர்டராக இருக்குது. வேறு எதுவுமே அந்த மாதிரி ஆர்டராக இருக்காது ஒரு சர்க்கிள் போடும்போது. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் ஒய் இசட். அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை த யூனிட் வெக்டார். யூனிட்னால என்ன, எல்லாரும் யூனைட்டாக இருக்கணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். பாருங்க, ஐஏ ஜே ப்ளஸ் போட்டு ஒத்துமையாக இருக்குது. ஸோ ஐ ப்ளஸ் ஜே அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் நாட் பி ரெப்ரசன்டட் பை ஸ்கேலார். மொமெண்டம் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், கப்பு ப்ரைஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். இல்லை மொமெண்டோ அப்படின்றது ஞாபகம் வரும். மொமெண்டோ கொடுக்கும்போது நம்ம ஸ்கேல் வச்சுலாம் அளந்து பார்க்கக்கூடாது. அப்போ ஸ்கேலார்னு வரும்போது மொமெண்டம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் கொஸ்டின், 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் மாசஸ் M1 M2 கொடுத்துருக்காங்க, H1 H2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம், M1 M2 H1 H2. இந்த ஆர்டரில் தனித்தனியாக எழுதிக்க போகிறோம், சேர்த்து எழுதக்கூடாது, தனித்தனியாக எழுதிக்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின், a particle has நெகட்டிவ் வெலாசிட்டி, நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலையை இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நெகட்டிவாக இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நல்ல வேலையாக செய்ய போகிறோம். அப்போ இன்க்ரீஸ். இப்போ பாருங்க, இந்த வெலாசிட்டி டி இஸ் ஈக்குவல் டு 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0.5 அதுக்கப்புறம் என்ன வரும், 1 தான் வரும். அப்போ கொஸ்டின் வந்து 0.5 இருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து 1 தான் வரும். அப்போ 1 தான் நமக்கு இங்கே கரெக்ட் ஆன்சர், +1. அடுத்தது, if an object is dropped from the டாப் ஆஃப் த பில்டிங். டாப் ஆஃப் த பில்டிங்லேருந்து போடுறாங்க. பில்டிங்னாலே நமக்கு எவ்வளோ இருக்கும், 7 மாடி 8 மாடி இருக்கும். அப்போ 7 மாடி 8 மாடி, 7 8 ஒன்றா வர்றது ஆன்சர். 7 மாடி 8 மாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. A ball is projected vertically upward with velocity v அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It comes back to ground. மேலேருந்து திரும்பவும் comes back to ground வருது. அப்போ என்னன்னா, மேலே போடுறோம், திரும்ப அங்கேருந்து கீழே வருது அப்படிங்கிறது ஏ மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு இங்கே கரெக்ட் ஆன்சர். If one object is dropped vertically downward and another object is thrown horizontally from the same height. சேம்னா என்ன, ஒன்று தான். சேம்னா என்ன, ஒன்றா இருக்கிறது. அப்போ ஆன்சர் வந்து 1 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. 10th question, a ball is dropped from some height towards a ground. a ball வந்து ட்ராப் பண்ணுறோம், நம்ம கையிலேருந்து இப்படி கீழே போடுறோம், நம்ம கையிலேருந்து விடுறோம். அப்போ தான் லைட்டாக விடுறோம். அப்படிங்கிறதுனால இது ரெண்டும் வந்து பக்கத்தில் இருக்குது, மற்றதெல்லாம் தூரம் இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். 11th question, if a particle executes uniform circular motion, x yன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது, வேற என்னால இசட் இல்லை. அப்போ இசட் இல்லாத ஆப்ஷன், இசட் இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் இசட் டைரக்ஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ் அப்படின்றதுனால டிக் 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 டிக்னு இப்படி போகுங்களா, 1 2 3ன்ட்டு. இப்போ மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம், மைனஸ் இசட் டைரக்ஷன். if a particle executes uniform circular motion, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சர்க்குலர் மோஷனில் போய்கிட்டே இருக்கும்போது சர்க்குலராக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். சர்க்குலராக இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பீடாக போமான்னு சொல்லுவோமா. அப்போ ஸ்பீடு ஒன்று, மா ஒன்று, மா ஸ்பீடாக போமா, ஸ்பீடு மா, ஸ்பீடு மேக்னிடியூடுறது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் 13th question, if an object is thrown vertically up with initial speed u அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனா நீங்கள் அப்படின்றத நினச்சிக்கலாமா, அந்த யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், இட் டெடிகேட்ஸ் டு யூ. இட் டெடிகேட், உனக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். யூ ஓடும் போது டெடிகேட் டு யூ. அப்போ டு யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். 14th question, 2 ஆப்ஜெக்ட்ஸ் R30 R60 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுவுமே வேறு மாற்றாமல் R30 R16 இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நடுவில் 4 நடுவில் 2 எதுவுமே இல்லாமல் அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். 15th question, an object is dropped in an unknown
பிளானட் 50 மீட்டர் சொல்லியிருக்காங்க, இங்கே 2 இருக்குது. அப்போ 2வும் 50யும் வச்சிருக்கிறது வந்து டிவைடட் பை 2 போட்டோம்னா 25 வரும். அப்போ G is equal to 25m s minus 2. The car takes a sudden left turn. இங்கே லெஃப்ட்டுன்னு இருக்குது, இங்கே ரைட்டுன்னு இருக்குது. ஸோ லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்கிறது வந்து டேரக்ஷன் தான். அப்போ டேரக்ஷன் இருக்க ஆன்சர் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். Second question, an object of mass m held against a vertical wall by applying horizontal force. horizontal forceன்னு சொல்லியிருக்காங்க. ஹரிசாண்டல்னா இங்கே ஹெச் அப்படின்னு வருது. அப்போ ஹெச் ஃபோர்ஸு, ஹெச் அப்படின்னாலே அங்கே ஜி இருக்கும். ஜி பக்கத்தில் தானே ஹெச் வரும். அப்போ ஜின்னு இருக்கிறது வந்து கிரேட்டர் தேன் எம்ஜி. ரொம்ப சில்லித்தனமாக தான் இருக்கும், ஆனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்னு இருக்குது, அப்போ இங்கே ஜின்னு இருக்க மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். Third question, a vehicle is moving along the positive x direction. சடன் பிரேக் போடுறாங்க. சடன் பிரேக் போடுறது வந்து கரெக்ட் கிடையாது. அப்போ நெகட்டிவாக இருக்கும். சடன் பிரேக் வந்து போடக்கூடாது, அதனால இது நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். Fourth question, a book is at rest on the table. புக்கு வந்து ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சரும் வந்து நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வர்றது நம்ம இங்கே ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ஃபோர்ஸ். Fifth question, 2 masses m1 and m2. m1 லெஸ், அப்போ ஏ வந்து கிரேட்டராக இருக்குது, இது லெஸ்ஸாக இருக்கிறதுனால இது கிரேட்டராக இருக்கும். A1 A2 வந்து கிரேட்டர் தேன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். சூஸ் அப்ரோப்ரியேட் ஃப்ரீ பாடி டயக்ராம். நெகட்டிவ் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து கிராஃபில் இது எக்ஸு இது ஒய் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இது +1 வரும், இது -1 அப்படி வரும். இங்கேயும் +1 வரும், இங்கே -1 வரும். அப்போ நெகட்டிவ்ல இருக்கிற ஒய் வந்து இதுதான். அப்போ இந்த ஒய் வந்து பெருசாக இருக்கணும். பாருங்க, பெருசாக இருக்கிறது இதுதான். நெகட்டிவ் ஒய் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். Seventh question, a particle of mass m sliding on the smooth double inclined plane. பிளேன்னு சொல்லியிருக்காங்க. பிளேனா நம்ம இங்கே ஏரோப்ளேன் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏரோப்ளேனில் நமக்கு இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேனில் ஏசி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ ஏசின்னு இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. Eighth question, 2 blocks of masses m and 2m. இங்கே வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லைன்னா அது 1 தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 1ங்கிறதுனால 2:1 தான் நமக்கு இங்கே ஆன்சர். Ninth question, force acting on the particle moving with constant speed is constant அப்படின்றதுனால அது ஜீரோவே வராது. அப்போ need not be 0. கான்ஸ்டன்ட்னா ஏதாவது ஒரு வேல்யூ, சம் வேல்யூ சேமாக இருக்கும், ஜீரோவாக இருக்காது. அப்போ need not be 0. 10th question, an object mass m begins to move அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பாருங்கள், அந்த மேக்ஸிமம்னாலே நமக்கு என்னென்ன வரும், காசு மேக்ஸிமமாக காசு இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையும் செய்ய முடியும். மேக்ஸிமம்னா காசு தான். அப்போ காஸ் தீட்டா இருக்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 11th question, when the object is moving at constant velocity on the rough surface. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, ரஃப் அப்படின்னு சொல்லி ரஃப்பாக நம்ம ஏதாவது எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து 0 தான் போட்டுருவாங்க. அழகாக எழுதுனா தான் நமக்கு மார்க் கிடைக்கும். ரஃப்பாக ஏதாவது எழுதுனா கிறுக்கி வச்சா நமக்கு 0 தான் போட்டுருவாங்க. அப்போ 0. 12th question பாருங்க, when an object is at rest on the inclined rough surface. ரஃப்னு வந்தாலே நான் உங்களுக்கு இங்கே 0ன்னு சொல்லியிருக்கேன், பட் எல்லா ஆப்ஷன்லுமே இங்கே 0 இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் 0. கை வந்து 0, கையில் தானே எழுதுறோம், அப்போ கை வந்து 0. அப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் 0 செலக்ட் பண்ணிக்கலாம். 13th question, the centrifugal force appears to exist. சென்ட்ரல்னு வருதுங்களா, அப்போ சென்டராக இருக்கணும்னா சென்டராக புள்ளி வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட், அப்போ சென்ட்ரிஃபியூகல்னா இங்கே ரொட்டேட்டிங், சர்க்கிள் மாதிரி ரொட்டேட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14th question, choose the correct statement from the following. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும். சென்ட்ரிபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாவது நமக்கு ஒரு ஆன்சர் தெரியல, அது நம்ம கரெக்டாக எழுதணும் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம எழுதுவோம், ஒரே வேர்டை ரிப்பீட் ஆகி எழுதுவோம். பாருங்க, சென்ட்ரிபிட்டல்னா சென்டர், சென்ட்ரிஃபியூகல், சென்டர். அப்போ ஒரே வேர்டு 3 times ரிப்பீட் ஆகுது. ஸோ அப்படிதான் நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சி எழுதுவோம் எக்ஸாமில். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 15th question, a person moving from pole to equator. ஒரு பர்சன் போல்லேருந்து ஈக்குவேட்டருக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னா அவளோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இன்க்ரீசஸ் தான் நமக்கு இங்கே கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது